ஹலோ ஐயா. ஹலோ. ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கிறோம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே அவரு சொல்லுங்க. வந்து நீங்க ஜூலை மாசத்துக்குள்ள உங்க வீட்டுக்கார் ஒரு கேள்வி கேட்பாரு. அதாவது என்ன தொழில் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு சொன்னீங்கல்ல. அது ஆமாம்மா. இன்னைக்கு கேட்டாருங்க ஐயா. என்னம்மா? இன்னைக்கு காலையில கேட்டாருங்க ஐயா. சரிம்மா சரிம்மா, சந்தோஷம்மா. அப்ப அவர் அந்த கேள்வி கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இந்த கேள்வி கேட்பாரு முன்னாடியே ஐயா சொன்னாரே அதே மாதிரி கேட்டுட்டாரு ஓகே. அப்படின்னு சொன்னது தோணுச்சு. அம்மா ஐயா சொன்னது சொல்லுங்க. சொன்னது ஐயா. அதாவது குரல் ஐயாவதா இருந்தாலும் சொன்னது அம்மா. கண்டிப்பாங்க. சரிங்களா? சொல்லுங்கம்மா, சரிங்க. சொல்லுங்க. எனக்கு அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலீங்க. டக்குன்னு ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, பேச்சே வரலீங்க. பேச்சு வரலீங்கய்யா. எமோஷனல். பேச்சு வரலீங்கய்யா. நான் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அட எனக்கு மகள இப்படி பண்ணிட்டியே. திகச்சு போயிட்டேன் ஆமாங்க இல்லையா? ஏம்மா, சொல்லுங்கய்யா. இப்போ உங்க வீட்டுல சாமி ரூம்ல கனி வச்சிருக்கிறல்ல, ஒரு கனி இருக்கு. சரிங்கய்யா. இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப கையில கிச்சன்ல நீங்க எடுத்துட்டு வரீங்க. இரவா என்ன பேச விட்டுறீங்களா? சொல்லுங்கய்யா. சாமி ரூம்ல ஒரு கனி இருக்கு. சாமி ரூம்லீங்களா? நான் போய் பாக்குறேங்கய்யா. பாருங்க பாருங்க. சரிங்கய்யா. ஹலோ. சொல்லு கண்ணு. இப்ப போய் எடுக்க முடியாதுங்கய்யா. கீழே எங்க மாமியார் உட்கார்ந்துட்டு ஓ இருக்காங்க. அப்படியாம்மா, சரி சரி, ரைட்டு கண்ணு, அது இருக்கட்டும். அதாவது அதனோட ஐடென்டிட்டி சொல்ற பாருங்க. லைட்டா வாடின மாதிரி இருக்கும். சரியா? சரிங்கய்யா. லைட்டா வாடின மாதிரி இருக்கும். அதுதான் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? சரி, சரிங்கய்யா. இப்போ அடுத்து என்ன கண்ணா, வேற என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்கய்யா. நீங்க இத பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியலங்கய்யா. அவருக்கு என்ன நான் பதில் சொல்ல, அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன அவருக்கு பதில் சொல்லணும்னு உங்களை கேட்கறதுக்காக போன் பண்ணேங்கம்மா. இதெல்லாம் டூ மச்சுமா. ஓகேங்களா? அன்னைக்கு உங்களுக்கு என்ன அன்னைக்கு உங்களுக்கு உத்தரவு ஆகும்போது என்ன ஆச்சு? அந்த ஸ்பாட் அவர் உங்ககிட்ட கேட்கும்போது, அவரும் உங்ககிட்ட கேட்கும்போது உங்க வாயில நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் முதல் அருள்வாக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஐயா. நான் என்ன சொன்னேன்? பாவாடையே பண்ணுங்க, பாவாடை தொழிலுங்கய்யா, அதையே பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்னு சொன்னேனா இல்லையா? இருங்க. இப்போ அவர் என்ன டிபார்ட்மெண்ட்? ஹார்ட்வேர்ஸ். இப்போ அவர் இருக்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்? ஐயா பாவாடை தாங்க ஐயா. ஆனா தொழில் செஞ்சு 2 வருஷம் ஆக போகுதுங்க. நஷ்டமாயி போச்சுங்க. இப்ப எதுவுமே 2 வருஷமா எதுவுமே பண்ணலீங்க. சும்மாதான் இருக்கும். மீண்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இதுங்கய்யா. அதான் என்ன கேக்குறாரு, என்ன பண்றது, நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாருங்க ஐயா. லைன்ல இருங்கம்மா. சரிங்க. கண்ணு, இப்போ நீ இன்னொரு இடத்துல இன்னொரு கண்ணி இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அந்த கண்ணி கையில எடுங்க. நான் எடுத்துட்டு வரேங்க ஐயா. கையில எடுத்துட்டேங்க ஐயா. அந்த கனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கும். ஒன் சைடுல கிரீன் கலர், இன்னொரு சைடு எல்லோ கலர், டபுள் ஷேட்ல இருக்கும் பாருங்க. ஐயா இது முழுசுமே மஞ்சள் கலர்ல இருக்குங்க ஐயா. நல்லா பாருங்க கண்ணு, கிரீன் கலரோட டிசைன் தெரியணும். கிரீன் கலர் உங்களுக்கு கிரீன் ஷேடர்ல தெரியணும். தெரியுதா இல்லையா? ஐயா ஒரு பக்கம் லைட்டா கிரீன் ஷேட்ல தெரியுதுங்க ஐயா. அதுதான் நான் சொன்னேன், கிரீன் ஷேடு எல்லோ ஷேடு இருக்கு அப்படின்னு. அவசரமா பார்த்துட்டு அவசரமா பதில் சொல்லிடுறீங்க. சரி, ஓகே. லைன்ல இருங்க. சரிங்க. அம்மா ஒரு 3 நாள் பொறுங்க. சரிங்கய்யா. ஓகேவா? இன்னைய பொழுது, நாளைய பொழுது, நாளான்னைக்கு பொழுது. சரிங்கய்யா. ஓகேவா? இந்த 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு கனவு வரும். சரிங்கய்யா. சரிங்களா? உங்களுக்கு வர்ற கனவு எனக்கு சொல்லுங்க. சரிங்கய்யா. என்ன மாதிரி தொழில் பண்றதுன்னு அடுத்து அந்த நேரத்துல உத்தரவு வந்துடும். சரிங்களா?
சரிங்கய்யா. சரிங்களா? உங்களுக்கு கனவு வந்து நீங்க கண்ட கனவு என்னங்கிறது எனக்கு தெரியணும். நீங்க கண்ட சரிங்கய்யா. கனவு கண்டீங்கன்னா, அதாவது காண்ற கனவோடைய மீனிங்ஸ் உங்களுக்கு புரியாது. சரிங்கய்யா. இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ, சரிங்க. அந்த அன்னைக்கு நீங்க காண்ற கனவு 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு கனவு வரும். கண்டிப்பா வரும்மா. சரிங்கய்யா. நீங்க சரிங்கய்யா. கண்ட கனவு என்னங்கிறது எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சரி சொல்றேங்கய்யா. சரியா? சரிங்கம்மா. அந்த கனவு சொன்னீங்கன்னா தான், என்ன மாதிரி உங்களுக்கு உத்தரவுன்னு சொல்றேம்மா. சரிங்களா? சரிங்கய்யா. நீங்க கேட்ட நொடியிலேயே நீங்க வாய் தொறந்து இந்த மாதிரி தொழிலுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க சரிங்கய்யா. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கணும். அவரு கேட்பாருங்கிறது உங்க மைண்ட்ல இருந்திருக்கணும். ஆனா நீங்க அத மறந்துட்டீங்க. சடனா அவர் ஆமாங்க. கேட்ட உடனே நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. இல்லையா? ஆமாங்கய்யா. ம். சரிங்கம்மா. அப்போ ஒரு 3 நாள் பொறுங்க. 3 நாளுமே சரிங்கய்யா. ராத்திரில நீங்க படுக்கும்போது அம்மாவ நெனச்சுட்டு படுங்க. சரிங்கய்யா. ஓகேங்களா? ஓகேங்கய்யா. 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு கனவு வரணும். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லாட்டி நாளான்னைக்கும் வரலாம். சரிங்கய்யா. சரியா? நீங்க கண்ட கனவு என்னங்கிறத சொல்லுங்க. சரிங்கய்யா. அந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன மாரி தொழிலுங்கிறத நாங்க மறுபடியும் சொல்ல முடியும்மா. சரிங்கய்யா. அன்னைக்கே நீங்க வாய் தொறந்து என்ன தொழில் பண்ணுங்கன்னு வாய் விட்டு சொல்லியிருந்தீங்கன்னா, அது அது வேத வாக்கா இருந்திருக்கும். அருள் சரிங்கய்யா. வாக்க விட வேத வாக்குங்கிறது சரிங்கய்யா. ரொம்ப அபரூபம். வேத சரிங்கய்யா. வாக்குங்கிறது வந்து சரிங்கய்யா. ஜென்ம ஜென்மத்துக்கும் பலிக்கும். அதுதான் வேத வாக்கு. சரிங்கய்யா. சரியா? சரிங்கய்யா. ஆ. ஆ. அம்மா இப்போதைக்கு அடுத்த கண்ட உங்களுக்கு உத்தரவு என்ன மாதிரி வந்துச்சுன்னா இப்போ அன்னைக்கு மாலுமா அன்னைக்கு அவர் கேட்கும்போது நீங்க என்ன தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க வாய் திறந்து சொல்லியிருந்தீங்கன்னா சரிங்கய்யா. அதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரமா இருந்திருக்கும். ஆனா நீங்க ஐயா நான் வந்து பாவாடையே பண்ணுங்க. ஏன் யோசிக்கிறீங்கன்னு சொன்னேங்க ஐயா. சொல்லிட்டீங்களா? சொன்னேங்க ஐயா. சரி. அப்புறம் மறுபடியும் என்ன நினைச்சேன்னா, எனக்கு ஒரு 2 நாள் டைம் குடுங்க. நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டேங்க ஐயா. ஆனா முதல்ல என் வாயில இருந்து வந்தது ஏங்க பாவாடையே பண்ணலாமேன்னு வந்துச்சுங்க ஐயா. இப்போ நானும் அதை தான் உங்ககிட்ட சொன்னேன். டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா நான் ஆமாங்க. கொஞ்ச ஆமாங்க ஐயா. நேரத்துக்கு முன்னாடி. ஆமாங்க ஐயா. அது சொன்னீங்க. உங்ககிட்ட என்ன சொன்னேன்ட்டு நான் இன்னொரு வாட்டி அதாவது நான் ஐயா. உங்ககிட்ட என்ன சொன்னேங்கிறது இன்னொரு வாட்டி நான் கால் ரெக்கார்டில் இருக்குதுமா அதை போட்டு கேட்டுட்டு அதை பார்த்து என்னன்னு சொல்கிறேன். சரிங்க ஓகேங்களா? ஐயா. ஆனால் நான் சரிங்க ஐயா. நீங்கள் இல்லை எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது இதுங்க என்ன தொழில் பண்ணுறதுன்னு கேட்கலான்னு கேட்டாருங்க ஆமாங்க. அப்படின்னீங்க. அப்போ நான் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் ஸ்பாட்டில் சொன்னேன் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இன்னொன்னு இரும்பு தொழில் என்னமோ சொன்னீங்க. இரும்பு அது வியாபாரம். அன்னைக்கு ஆமாங்க ஐயா. இல்லையா? ஆமாங்க ஐயா. இன்னைக்கு அவர் உங்ககிட்ட கேட்ட உடனே டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கேட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொல்லி முடிச்ச உடனே நான் இந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்னு உத்தரவாச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. சரிங்கம்மா பார்த்துக்கலாம். எதுக்கும் தெய்வத்து சரிங்க மேல ஐயா. குழம்பி போயிட்டோம். சரிங்க ஐயா. சரி அம்மான்னு எனக்கு நான் குழம்பி போயிட்டேன். நீ நீ சரிங்க ஐயா. நீ சொன்ன மாதிரியே அவர் கேட்டாரு. நீ சரிங்க சொன்னது ஐயா. நடந்துச்சு. ஆமாங்க ஆனா ஐயா. ஆனா எனக்கு வந்து அந்த அதிர்ச்சியில நான் தெளிவான பதில் சொல்ல முடியல. கண்டிப்பாங்க ஐயா. எனக்கு நீயே வந்து ம். இவ்வளோ இவ்வளோ தூரம் கஷ்டத்த அனுப்பிச்சேன் நானு. ஆனா திடீர்னு நீ வந்து அவர் வந்து அப்படி கேட்கும்போது, நான் வந்து அந்த வேதனையிலயே வந்து பதில் சொல்ல எனக்கு தெரியல. ஆமாங்க ஐயா. நீ சொல்லு, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு ம். படுங்க. சரிங்கய்யா. நைட்டு படுக்கும்போது அந்த மாரி அம்மாகிட்ட வரேன்னு கேட்டுட்டு படுங்க. சரிங்கய்யா. 3 நாள்ல என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு கனவு வரலாம். அப்படி 3வது நாள் கனவு வரும். 3 நாளும் கனவு கண்டிப்பா வரும். சரிங்கய்யா. பை சான்ஸ் வரலைன்னா, வராத பட்சத்துக்கு 4வது நாள் என்னன்ட்டு கையில ஏதாவது கனி வச்சுக்கிட்டு கேளுங்கம்மா மறக்காம. கண்டிப்பாங்க ஐயா. சரிங்களா? கண்டிப்பா கேக்குறேங்க ஐயா. சரிங்க சந்தோஷமா ஐயா. சந்தோஷமா தாயே? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். அம்மா கனவு நீங்க வேதாரண்யத்துல ஒரு கோயிலுக்கு போனேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. என்ன கோயிலுங்கம்மா அது? ஐயா அது வந்து கலிதீர்த்த ஐயனார் கோயில். ஐயனார் கோயிலுங்க. ஓ! சிவனுக்கு சம்பந்தப்பட்டது தான். ஐயனார். அங்க இந்த வந்து குறி சொல்றாங்க ஐயா. அருள்வாக்கு சொல்றாங்க. வெல் ஐயனாருங்கிறது வந்து ஈஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்ட வகையறா அது. ஆமா ஐயா. அவங்க வந்து பெரியரும் எலுமிச்சம்பழமும் விபூதியும் குடுத்தாங்க ஐயா. சரிங்கம்மா. அவர் கையில குடுக்கல. என் கையில இவர் வியாபாரம் பண்ணா எல்லாம் நஷ்டமாயி போயிரும். இனிமேல உன் புதுசா பண்ண வேண்டாம். நீ ம். எல்லாம் மேனேஜ்மெண்ட் பாரு. எல்லாம் நீ நிர்வாகம் பண்ணு. எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாருங்க ஐயா.
ஆனா இல்லை. என்னமோ எனக்கு கடைக்குள்ள வந்து நான் போக முடியலைங்கய்யா. கடையில போய் என்னால நிர்வாகம் பண்ண முடியல. இன்னும் சில கடைக்குள்ளார சமயங்கள்ல கடை வந்து எனக்கே வச்சிருக்கிறீங்களாம்மா? ஆமாங்க ஐயா. சில கடை. சமயங்கள்ல வந்து ம் எனக்கே வந்து சந்தேகம் ஆயிடுது. நமக்கு வந்து வியாபாரம் பண்ற அளவுக்கு திறமை இருக்குதா அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு இருந்துங்க ஐயா. சரிங்கம்மா. அது அன்னைக்கு. அது ஆமாங்க அன்னைக்கு. ஐயா. இனி வர்ற காலகட்டங்கள் அப்படி நடக்காது. நீங்க ஒரு வேலை சரிங்க. பண்ணுங்க. நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அன்னைக்கு போயிட்டு, அம்மா சரிங்க. இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. கடை உள்ளுக்குள்ள இருந்து நீங்க வெளிய வந்தீங்கன்னா, சரிங்க. கடை உள்ளுக்குள்ள இருந்து நம்ம வீதி வாசலுக்கு வர்றோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ம். குறுக்க மெயின் ரோடு ஒண்ணு கிராஸ் ஆகுதா? ஆமாங்க ஐயா. கரெக்ட்டுங்க ஐயா. சரியா? ம். இப்போ ஆமாங்க. நீங்க என்ன கிராஸ் ஆகுது. சரியா? ஆமாங்க. ம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 7 எலுமிச்சப்பழம். அது எந்த நாள் வேணாலும் பண்ணலாம். சரிங்க ஐயா. சரியா? அ சரிங்க. 7 எலுமிச்சை பழத்த திஷ்டி சுத்திருக்கு இந்த சிகப்பு தடவுறோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அந்த மாரி பண்ணுங்க. ம். ஓகேவா? சரிங்க ஐயா. பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் தட்டோ அல்லது டிஸ்போஸ் பண்ற மாரி சில்வர் தட்டோ எதுலாவது எடுத்து மொத்தத்தையும் வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? தட்டத்தோட இருங்க சொல்றேன். ம். அப்படியே அதுல சூடம் ஏத்திக்கோங்க. சரிங்க ஐயா. ஓகேங்களா? பிளாஸ்டிக் சரிங்க ஐயா. தட்டுனா சூடம் ஏத்த முடியாது. ஏதாவது டிஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க. சரியாம்மா? சரிங்க ஐயா. வந்துட்டு அதுலயே வந்து சூடம் ஏத்திக்கோங்க. சரிங்க ஐயா. சூடம் அணையக்கூடாது. நீங்க ம். சூடம் திஷ்டி சுத்தணும். லெஃப்ட் வலம் 3 இடம் 3 கடைய திஷ்டி சுத்துங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? கடைய திஷ்டி சுத்திட்டு இந்த 7 சரிங்க. கனி தட்டுல இருக்கணும். சரியா? சரிங்க ஐயா. 7 கனி தட்டுல இருக்கணும். இது வந்து சூடம் அணையக்கூடாது. திஷ்டி சுத்திட்டு ம். அதுக்கப்புறம் இல்லன்னா இப்படி பண்ணுங்க கண்ணு. சூடத்தை வாசல்ல வச்சு வீதி வாசல்ல வச்சு சூடத்தை ஏத்திருங்க. சரிங்க ஐயா. வீதி வாசல்ல வச்சு சூடத்தை ஏத்திருங்க. சரிங்க ஐயா. சூடம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது கையில கனி வச்சு கையில இருக்க கனியை வந்து வாசல் திஷ்டி சுத்திருங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? 7 கனி சிகப்பு தடி கீத்து நல்லா 4 கீரை போட்டு ம். கீத்து போட்டு அதுல வந்து சிடப்பு தடவிக்கணும். சரிங்களா? இந்த சரிங்க 7 ஐயா. 7 கனியும் தட்டுல இருக்கணும். நீங்க ம். செஞ்சுட்டு இது வந்து உங்க கையால ம். செய்யணும். சரியாம்மா? சரிங்க ஐயா. செஞ்சுட்டு கடை திஷ்டி சுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா சரிங்க ஐயா. அந்த அந்த இப்போ அடையாளம் சொன்ன பாத்தீங்கன்னா ரோடு கிராஸ் ஆகிற இடம் ஆமாங்க ஐயா. அந்த இடத்துல அதை நீங்க அவுட் பண்ணிடணும். தட்டத்தோட எரிஞ்சிடணும். சரிங்க ஐயா. சரிங்களா? சரிங்க ஐயா. எந்த எந்த நேரத்துல பண்ண முடியும்னு பாருங்க. ஆளுங்க போக்குவரத்து இருந்துச்சுன்னா அப்படியே பாக்குறவங்க சங்கடமா இருக்கும். சரிங்க ஐயா. இதனால கடை சாத்தி ஊர் அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஊர் அடங்குற நேரம் பாருங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? ஆளுங்க போக்குவரத்தெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் முன்ன பின்ன வெயிட் ஆனாலும் பரவாயில்ல. உங்க வீட்டுக்காரர் கூட தானே இருப்பாரு. ஆமாங்க ஐயா. கொஞ்ச நேரம் முன்ன பின்ன நைட்டு ஒரு 11 மணி ஆனா கூட பரவாயில்ல. சரிங்க ஐயா. ஆளுங்க போக்குவரத்து கிளியர் ஆகணும். 1 2 ஆளுங்க போனா வந்து அது பரவாயில்ல. சரிங்க ஐயா. ஃபுல் டிராபிக் இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்றேன். சரிங்களா? சரிங்க ஐயா. அப்படியே உங்க 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 தெரு முக்குக்கு ரோடு எண்டு வரும் போங்க. அந்த மெயின் அந்த ரோடு கிராஸ் ஆகுது இல்லையா? அந்த ஆமாங்க இடத்துல ஐயா. ரோடு கிராஸ் ஆகுதுங்க ஐயா. இருமா தாயே. அந்த ரோட்டை கிராஸ் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல அது அப்படியே அந்த ரோடு அது முச்சந்திக்கு அடையாளமா வருது இல்லையா? ஆமாங்க ஐயா. ஓகேவா? நம்ம போறது ஒரு ரோடு மெயின் ரோடு கிராஸ் ஆகும். அப்போ அந்த கார்னர் வந்து முச்சந்தி வந்துடுது இல்லையா? ஆமாங்க ஐயா. ஸோ நீங்க அந்த இடத்துல அவுட் பண்ணிருங்க. சரிங்க ஐயா. தட்டத்தோட எரிஞ்சிருங்க. சரிங்க ஐயா. கனி ஒரு பக்கம் எரிஞ்சிருங்க, தட்டை ஒரு பக்கம் எரிஞ்சிருங்க. இல்லாத தட்டத்தோட எரிஞ்சாலும் சரி. சரிங்க ஐயா. சரிங்களா? எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வரணும். சரிங்க ஐயா. யாரும் கூப்பிடுற மாதிரி எக்கோ கேட்கும். சரிங்க ஐயா. யாரோ கூப்பிடுற மாதிரி எக்கோ கேட்கும். சரிங்க ஐயா. கண்டுக்க கூடாது. நீங்க திரும்பி எந்த காரணத்தை கொண்டு திரும்பி பாத்துறக்கூடாது. சரிங்க ஐயா. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க ஐயா. வீட்டுக்கு வந்துட்டு நீங்க குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளார போகணும் தாயே. முடியுமா? அது வாய்ப்பே இல்லைங்க ஐயா. வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பக்கெட் தண்ணி வெளியே வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க கை ஐயா. கை காலை மூஞ்சி
அது வேணா கழுவிக்கலாங்க ஐயா, பைபிளுக்கு ஓகேவா? கையெல்லாம் அந்த கையில காலெல்லாம் நல்லா கிளியரா கழுவிக்கணுக்கன்னா, கொஞ்சம் கூட ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்க ஐயா. சரிங்களா? கால் நல்லா பாதங்கள் எல்லாம் நல்லா கிளியரா கழுவிக்கோங்க. சரிங்க ஐயா. கை, காலு, மூஞ்சி கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ளார போயிட்டு வீட்டுல விளக்கேத்தணும். விளக்கேத்த முடியாதுன்னா சூடத்தை ஏத்திக்கலாம். சரிங்க ஐயா. விளக்கேத்த முடிஞ்சா விளக்கு ஏத்துங்க. எந்த நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சரியா? சரிங்க ஐயா. இதை முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வீட்டுல போய் விளக்கேத்தணும். சரிங்க ஐயா. சரிங்களா? சரிங்க ஐயா. பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கடைக்குள்ளார நீங்க என்டர் ஆயிருவீங்க. சரிங்க ஐயா. சரிங்களாம்மா? கண்டிப்பாங்க ஐயா. அது அம்மா அது பாத்தீங்கன்னா நீங்க கடைக்குள்ளார போகாம இருந்ததுக்கு காரணம் இருக்குங்கம்மா. சரிங்களா? சரிங்கய்யா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வீட்டுக்கு போனவன் எவனோ வந்து உங்கள துணி வாங்கியிருக்கிறாங்க. ஓ சரிங்கய்யா. சரிங்களா? அந்த பீடை அப்படியே அங்க உட்காந்துக்குச்சு. சரிங்கய்யா. சரிங்களா? சரிங்கய்யா. இப்போ அதையே நம்ம அது வெளியே எடுக்கணும். சரிங்கய்யா. சரிங்களா? இது வெளியே எடுத்தாச்சுன்னா உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு பாரு, இத்தனை நாள்ல கடையில உட்கார்ந்தா ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு அவரே சொல்லுவாரு. சரிங்கய்யா. சரிங்களா? இந்த பதில எதிர்பார்த்துட்டு இருங்க. எதிர்பார்த்துட்டு ஷாக் ஆயிடாதீங்க சொன்ன உடனே. சந்தோஷப்பட்டுக்கோங்க. அம்மா சொன்னது பழிச்சு நடக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரியா? சரிங்கய்யா. வேறம்மா நீங்க இதை செய்யுங்க கண்ணு. நீங்க இது என்ன கிழமை இருக்காங்கய்யா? இதுக்கு ஐயம்மா உள்ள பீடை கொண்டு போய் வெளியே விடுறதுக்கு 4 நட்சத்திரம் அமாவாசை முகூர்த்த நல்லா பார்த்துட்டு உட்காரும் ஏத்தாய. இல்லைங்கய்யா. நல்ல காரியத்துக்கு தான் நேரங்காலம் பார்க்கணும். இதெல்லாம் விலகுறது எப்போ விடாலும் விலகி விட்டு தொலைஞ்சா போதும்னு சொல்லி போகணும். கடைசா இத்தனை நாளா தெரியல, இப்ப தெரிஞ்சிருக்குது. அந்த முதல்ல அதை துரத்துறதுக்கு வழி பாருங்க. சரியா? நேரங்காலம் எல்லாம் கிடையாது கண்ணு உங்களுக்கு. என்னைக்குங்கிறது நேரம் எப்போ வேணாலும் பண்ணலாம். நீங்க இன்னைக்கே பண்ணலாம், நாளைக்கே பண்ணலாம். அது உங்க வசதி பொறுத்து. சரிங்களாம்மா? அது என்னன்னா அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க ஒரு ஆம்பளை 2 பொம்பளைங்க. அதுல வந்ததுல வந்து அந்த இது வந்து பீடை வந்து கடையில உட்காந்துக்குச்சு. சரிங்களா? அடிக்கடி கடையில சண்டை வந்துட்டே இருக்கும். உண்டா இல்லையா? அப்புறம் தெய்வம் இருந்தா எல்லாம் நடக்கும். இங்க இருக்கிறது வேற. அடிக்கடி கடையில சண்டை வருமா? வாக்குவாதம் வந்துட்டு வாக்குவாதம் வந்துதான் வியாபாரமே நடக்கும். சரிங்களா? தெய்வம் இருந்துச்சுன்னா மங்களம். இது இருந்துச்சுன்னா இது அமங்கலம் இல்ல. சரிங்களா? இப்ப நான் சொன்னதை செய்யுங்க. இது உங்க கையால செய்யணும். அவரை செய்ய விட்டுறாதீங்க. அவரை செய்ய வச்சிடாதீங்கம்மா. சரிங்களா? இது உங்க கையால சொல்லணும். சொன்னது கவனமா வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு திரும்பி பார்க்க கூடாது. சரியா? இதை கவனத்துல வச்சுக்கோங்க. அப்ப கூட இதே மாதிரி ஷாக் ஆயிட்டு திரும்பி பாத்துறாதீங்க. அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. கூப்பிட்டாங்க சாமி நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சந்தோஷமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கவனத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க இது பண்ணுங்க. 3 நாளைக்குள்ள உங்களுக்கு கனவு கன்ஃபார்ம். கனவு வந்து என்ன மாதிரி கனவுங்கிறது கனவுடைய கதை கேட்டாதான் உங்களுக்கு என்ன மாதிரி தொழிலுன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இதாயிட்டுமா. நன்றி கண்ணு. வேற ரொம்ப நன்றிங்க. தெளிவு கிடைச்சிருக்குங்கய்யா. அம்மா நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க கேட்கும் போதே உங்க வாய்ஸோட டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. இதனால நீங்க இருந்த அந்த மன பாரத்தோட பேசுனதும் அன்னைக்கு நீங்க மன பாரத்தோட பேசுனது இன்னைக்கு பாருங்க உங்க வாய்ஸ் எவ்வளவு ஃப்ரீயா வருது. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லீங்களாம்மா? என் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுங்கய்யா. நடக்குதா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்மா. ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்கய்யா. மன உளைச்சல் மனக்குழப்பத்திலேயே பாதியிலேயே இதுல அதான் இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல டெத் ஆயிட்டாங்கன்னு சொன்னோம் அன்னைக்குதாச்சு இல்லையா? அது வந்து அவனுக்கு விதி வந்து அவனோட விதி இருக்குது.
ஆனா அது மாட்டுனது நீங்க. அவன் கஷ்டத்த நீங்க அனுபவிக்கிறது ஆயிப்போச்சு. கண்டிப்பாங்க ஐயா. அதுதான் கதை. அதுதான் கதை. சரிங்க ஐயா. சரிங்களா? அவன் சரிங்க. மூலியமா நீங்க அனுபவிக்கணுங்கிறது விதியே ஆயிப்போச்சு. அதாதாங்க ஐயா. சரிங்களா? சரிங்க ஐயா. சரிங்கம்மா. இனி வர்ற காலகட்டங்கள்ல நீங்க நல்லா இருப்பீங்களாம்மா. நீங்க சரிங்க ஐயா. அந்த திசை சுத்துறத நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். கிட்டத்தட்ட சரிங்க ஐயா. இப்ப நீங்க பண்ற காரியமே பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான். சரிங்க ஐயா. புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. அத நான் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? சரிங்க ஐயா. இப்ப நீங்க சரிங்க இது ஐயா. இது பண்ணுங்க. உள்ள இருக்கிறது சாதாரணமா இல்ல. அது சும்மா சரி. அவ்வளோதான். அது டைம் முடிஞ்சிச்சு. நம்ம கிளப்பி விட்டுறலாம். சரிங்களா? சரிங்க ஐயா. நீங்க ஐயா, சொன்ன ஆமா சொல்லுங்க. நான் கையில 2 தாயத்து வச்சிருக்கேங்க ஐயா. கையில இது வந்து 2 தாயத்து தாயத்து தெரியும் இல்லைங்கய்யா? தாயத்து சொல்லுங்கம்மா. இது வந்து நான் ஒரு பெரிய வயசானவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேங்கய்யா. இது சரிங்கம்மா. இது வச்சிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கொடுத்தாருங்கய்யா. சரிங்கம்மா. அப்புறம் ஆனா இது கட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். அப்புறம் வந்து அவர் மீண்டும் பழையபடி என்ன வந்து கோவத்துல திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ம். எனக்கு அவருக்கு சண்டை வரக்கூடாதுன்னு தான் நான் அது வாங்கிட்டு வந்தேங்கய்யா. இது இல்லம்மா. அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சும்மா. அதாங்க ஐயா அவர் சொன்னாரு இத மறுபூசையில வைக்கணும் கொண்டுட்டு வானாரு. ம்ஹ்ம். எனக்கு வந்து அவரை ம். போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இனி கிடைக்கலைங்க. இது இனி வரைக்கும் இனி கிடைக்கல. இனி உங்களுக்கு அது தேவையில்லம்மா. உங்களுக்கு தெய்வம் யாருமே தெய்வம் நெருங்கிருச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. அத வீட்ல வச்சிருக்கலாமாங்க ஐயா? வச்சிருக்க கூடாதுங்களா? வேண்டாம். அவுட் பண்ணிரலாம். வேஸ்ட். அது சரிங்க. அது வேஸ்ட் தான். அது அவங்க குடுத்த பொருள் எக்ஸ்பைரி ஆயிப்போச்சு. சரிங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா? அவசியமில்லை. சரிங்க. அவசியமில்லை. ஓகே. சரிங்க. நான் இது உடைச்சு பார்த்தேங்க ஐயா. உள்ள தகடெல்லாம் இருந்துச்சுங்க ஐயா. ம். அப்புறம் ஆனா மந்திரவாதங்கிறது அப்படித்தான். தகடு ஆமாங்க. இருக்கும், துணி இருக்கும், பஞ்சு இருக்கும். அது என்னது அந்த காதெல்லாம் கருகுமணி இந்த மாதிரி கண்ட எல்லாம் இருக்கும். இத நான் எங்க கொண்டு போட்டு வரட்டுங்க ஐயா? நீங்க ஃபயர் பண்ணிருங்க கண்ணு. ஏதாவது நெருப்புல போட்டுருங்க. நெருப்புலிங்களா? நெருப்புல போட்டுடலாம். வீட்டுக்கிட்ட சரிங்க. தொட்டங்குச்சி அது இது கொஞ்சம் 2 3 விறகு தொட்டங்குச்சி போட்டு ஃபயர் பண்ணி விட்டு சரிங்க ஐயா. நல்லா ஃபயரிங் ஆகும்போது அதில் போட்டுருங்க. போட்டுறேங்க ஐயா. ஸோ அது வேஸ்ட்டு தான். நீங்கள் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். அது எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு. இதுல எந்த சக்தியும் இல்ல. எதுவுமே இல்ல. இல்லை இல்லை கரெக்ட்டுங்களா? இல்லை இல்லை கண்ணு. அது எக்ஸ்பைரி இப்ப ஆகிப்போச்சம்மா. கையில தான் வச்சிட்டு இருக்கேங்க ஐயா நான் அதைய. அதான் வேஸ்ட் கேட்டேங்க. வேஸ்ட். நீ கையில் வச்சாலும் சரி, கழுத்தில் வச்சாலும் சரி, உச்சி தலையில் வச்சுக்கிட்டாலும் சரி, சரிங்க. வேஸ்ட். சரிங்க ஐயா. நான் இத அப்புறப்படுத்திடுறேங்க ஐயா. அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆ, ஆற்றுல ஆ. ஆற்றுல போட்டுறக்கூடாது. ஓ! சரிங்க ஐயா. ஆற்றுல போடக்கூடாது. ஆற்றுல போட்டால் உயிர் பொழைச்சிக்கும். சரிங்க. இல்ல நான் நெருப்புலயே போட்டுறேங்க ஐயா. ஓகேவா? பார்த்து ஆ, ஃபயர் பண்ணி விட்டுருங்க. ஒன்று ஆ. 2 ஒன்று ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இதுல இருக்கிறது நல்லதா இல்ல கெட்டதாங்க ஐயா? அது மந்திரவாதத்துல அவங்க படிச்ச படிப்புக்கு ஒருத்தருங்க நம்ம கிட்ட கஷ்டம்னு வரும்போது அப்போதைக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணி கொடுத்துருவாங்கம்மா. அது இருக்கிற விட உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தானே எடுத்து சொன்னீங்க. இருந்தப்ப எனக்கு கொஞ்ச நல்லா இருந்துச்சுங்க ஐயா. கொஞ்ச ஆனா நாளைக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனா வந்து பழையபடி. இத பொட்டலம் கட்டுறப்ப அந்த அந்த பேப்பர் வந்து பறந்து போயிடுச்சுங்க ஐயா. பரப்பு. அப்புறம் வந்து இவர் அந்த அந்த பெரியவர் வந்து இந்த தாயத்தோட பேசிட்டு இருந்தாரு. ம். என்ன சொன்னாருன்னா, இவ வந்து இத பத்திரமா வச்சுக்க மாட்டா. இவளுக்கு குடுக்காதன்னு சொல்லிச்சாமாங்க ஐயா. ம். அதே மாரியே தூரம் ஆனா இத கழட்டி வச்சிருந்தாரு. நான் தூரத்தோடயே போட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் இதுல இருந்து சத்தியெல்லாம் போயிடுச்சு. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருங்க ஐயா. டேட் ஆகும்போது கண்டிப்பா சொன்னா கேட்கணும் கண்ணு. டேட் ஆகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் டிவோஷனல் பொருள் வந்து சரிங்க ஐயா. டிவோஷனலான யூஸ் பண்ணா டிவோஷனல் ஆகும். அதையே வந்து ரிவர்ஸ் கூட ஆகும். ஓ! சரிங்க ஐயா. ஓகேங்களா? அதுவே வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த இந்த தீட்டு படும்போது தெய்வம் விலகிக்கும், தீட்டு நெருங்கிக்கும். ஓ! சரிங்க ஐயா. புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. அதுதான் ரீசனுங்க. சரிங்க அது ஐயா. ஒரு பொருள், ஒரு தெய்வீக பொருள்னு ஒண்ணு எடுத்தாச்சுன்னா அது நல்லதுக்கும் வேலை செய்யும், கெட்டதுக்கும் வேலை செய்யும். இதனால அப்படியே எனக்கு கெட்டது ஏற்படுமாங்க ஐயா? அம்மா சும்மா ஏம்மா கண்ணு நீங்க விடுங்க. ம். அது எக்ஸ்பைரி ஆயிப்போச்சு. நீங்க அத கொண்டு போய் சும்மா சும்மா வெளிய எறிஞ்சாலும் சரி, சரிங்க ஐயா. ஓகேவா? நீங்க அத ஃபயர் பண்ணி விட்டுட்டாலும் சரி, சரிங்க ஐயா. அது உங்களுக்கு என்ன மாரி தோது இருக்கோ பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? சும்மா சரிங்க. வெளிய எறிஞ்சிட்டீங்கன்னா, கண்ணுக்கு எட்டுன தூரத்துல அது எரியக்கூடாது. கொஞ்சம் தூரமா எறிஞ்சிருங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? சரிங்க ஐயா. கொஞ்சம் தூரமா எறிஞ்சிருங்க. சரிங்க ஐயா. நம்ம கண்ணுக்கு எட்டக்கூடாது, அவங்க கண்ணுக்கு
அந்த பொருளுடைய கண்ணுக்கும் எட்டக்கூடாது. அந்த சரிங்கய்யா பொருள் புரியுது. கண்ணுக்கு நம்ம எட்டக்கூடாது, நம்ம கண்ணுக்கு அந்த பொருள் எட்டக்கூடாது. அந்த மாதிரி எங்கேயாவது போட்டுருங்க. ஓகேவா? சரிங்கய்யா. இல்லைன்னா ஃபயர் பண்ணுங்க. 2ல எது உங்களுக்கு தோதோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்கய்யா. எனி மோர் கொஸ்டின்ஸ்? இல்லைங்கய்யா, எனக்கு இப்ப தெளிவா இருக்குங்கய்யா. நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே. இவ்வளவு தூரம் பொறுமையா எனக்கு சொன்னீங்க. இதுல என்னம்மா இருக்குது? ஒன்றும் நம்ம கேட்ட வரமே அதுதானே. 4 பேருக்கு நம்மனால நல்லது நடந்தா சரி. சரிங்கய்யா. நான் கேட்ட வரமே அதுதான். சரிங்கய்யா. ஓகேங்களா? சரிங்கய்யா. அது இப்ப அதுதானே நடந்துச்சு. கண்டிப்பாங்கய்யா. அப்ப சந்தோஷம், எனக்கு தானே மகிழ்ச்சி. கண்டிப்பாங்கய்யா. ஓகேங்களா? கண்டிப்பா. சரிங்கய்யா. உங்க பொண்ணு என்ன படிக்குதுங்கம்மா? இல்ல, இப்ப 9வது போறாங்கய்யா, 8வதுல இருந்து. சரி. எந்த கவர்மெண்ட் ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூலா? பிரைவேட்ல படிக்கிறாப்லங்கய்யா. பிரைவேட். என்ன ஸ்கூலுமா? நந்தா ஸ்கூலுங்கய்யா. நந்தா ஸ்கூல் எந்த ஊர்ல? நசீனூர் ரோட்ல இருக்குதுங்கய்யா. நசீனூர் ரோடு. ஓகே. ஈரோடா? ஆமாங்கய்யா. சரி, ஆயிட்டுங்கம்மா. ஸோ பொண்ணு கணக்கு ஒன்றும் வரலைங்கம்மா. பொண்ணு இருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஆமாங்கய்யா. ஆனா பொண்ணு கணக்கு ஒன்றும் வரலை. சரிங்கய்யா. இருந்தாலும் வராத வரை நல்லது. அது பாட்டி நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சரிங்கய்யா. அது சரிங்கம்மா, பார்த்துக்கோங்க. சரிங்கய்யா. இப்போ ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ இதை சொன்னது இதை செஞ்சீங்கன்னா நீங்க கடைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்கம்மா. சரிங்கய்யா. சரிங்களா? உங்களுக்கு அதே பிசினஸ் கண்டினியூ ஆகும். ஐயா, ஒரே ஒரு கேள்விங்கய்யா, கோச்சுக்காதீங்க. மறுபடியும் எத்தனை கேள்வி இருந்தாலும் கேளம்மா தாயே. இல்லைங்கய்யா, ஏங்கய்யா நான் மட்டும் அந்த கடைக்குள்ள போக முடியல? இப்பதானே சொன்னேம்மா. இப்பதானே சொன்னேன். அதாங்க ஐயா, அது என்ன தடுக்குதாங்க ஐயா? ஆமா. ஏங்க ஐயா என்ன தடுக்கணும்? இந்த கொஸ்டின் டூ மச்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஐயா, எங்க வீட்ல 4 பேர் கடைக்கு போறோம். எங்க வீட்டுக்காரு, எங்க மாமனாரு, மாமியாரு, எல்லாரும் கடைக்கு போறோம். அது ஏங்க ஐயா நான் மட்டும் வரக்கூடாதுன்னு தடுக்குது? நீங்க தெய்வம். நீதான் நம்ம சாமி. அந்த வீட்டு தெய்வமே நீதானுடைய மகளே. அம்மா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுமா. அவங்க டீட் எடுக்கிற இடத்துல எப்படி அம்மா நான் உள்ள வர முடியும்? புரியுதுங்கம்மா. சரியா? சரிங்கம்மா. டீட் இருக்கும்பா நான் எப்படி உள்ள வர முடியும்? அதுதான் காரணம். சரியா? சரிங்கம்மா. இனி வர காலம் என் குழந்தை சொன்ன மாதிரி நீ செய்ய. சரிங்கம்மா. தன்னால நீ கடைக்குள்ளார போயிடுவ. சரிங்கம்மா. ஓகேவாம்மா? புரிஞ்சுச்சா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா? ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா. சரிங்கம்மா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகேம்மா, வச்சுட்டுங்களா? சரிங்க.